படத்துடைய கதை ஹீரோ கலையரசன் கிரைம் எழுத்தாளர். இழந்த புகழை திரும்ப பெறணுங்கிறதுக்காகவே மனைவி தம்சிகாவோட மேகமலைக்கு போய் அங்கே தனியாக ஒரு பங்களாவில் தங்கி கதை எழுதலான்னு முடிவு செய்கிறாரு. அங்கே ஃபாரஸ்ட் கார்டாக இருக்கிற மைம் கோபியும் இவங்களுக்கு உதவி செய்கிறாரு. ஊருக்கு திரும்ப கிளம்பி போகலான்னு மனைவி தம்சிகா சொல்கிற அந்த நாளில் கதையோட இறுதி பகுதியை எழுதி முடிக்கிறதா சொல்லி காட்டுக்குள்ளே தனியாக போகிற கலையரசன் திரும்பி வரவே இல்லை. தனியாக வீட்டுக்குள்ளே இருக்கிற தன்ஷிகாவை ஒரு மர்ம உருவம் துரத்தி அந்த வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்குது. வெளியே இருக்கிற அந்த மர்ம உருவம் தன்ஷிகா கிட்ட ஒரு கேமை சொல்லி அதில் ஜெயிச்சா தன்ஷிகாவை வெளியே விடுறதாகவும் தோத்தா அவங்கள கொன்னுறதாகவும் சொல்லுது. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் தன்ஷிகாவால் அதை ஜெயிக்கவே முடியாது. இதை தொடர்ந்து அந்த மர்ம உருவம் தன்ஷிகா கண் முன்னாடியே அவங்க வீட்டுக்கு வெளியிலேயே காட்டில் இருக்கிற 2 பேரை கொலை செய்யுது. தொடர்ந்து தன்ஷிகாவை பார்க்க வர உறவினர்களையும் அந்த மர்ம உருவம் கொலை செய்யுது. முடிவில் சுதாரிக்கிற ஹீரோ எடுக்கிற முடிவு என்ன அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஹீரோ கலையரசன், ஆனால் தன்ஷிகா காட்சிக்கு காட்சி நடிப்பில் மிரள வைக்கிறாங்க. வீட்டுக்குள்ள தனி ஒருவராக இருந்து தன்னை காப்பாற்றிக்கிற காட்சியில் இவங்க வெளிப்படுத்தி இருக்கிற நடிப்பு பிரமிப்பு. கலையரசன் கிரைம் எழுத்தாளராக மனநிலை குழம்பிய சில காட்சிகளிலும் மனநிலை சரியாக இருக்கும் சில காட்சிகளிலும் அழுத்தமான நடிப்பை தந்திருக்காரு. எஸ் குமாரின் ஒளிப்பதிவில் இரவு நேர காட்சிகள் புது பிரமிப்பை ஏற்படுத்துது. ஜோஹனின் பின்னணி இசை படத்தின் உயிர். இயக்குனர் விக்கி ஆனந்த். சஸ்பென்ஸ் த்ரில் கலந்த கதையில் வன்முறையை கொஞ்சம் குறைத்திருந்திருக்கலாம். படத்துடைய ஆரம்ப காட்சிகளில் ஹீரோ ஹீரோயினுக்கான இன்டிமசி காட்சிகளை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தியிருந்தா உணர்வுகள் நிறைந்திருக்கும். திறமையான கிளைமேக்ஸை கொண்ட மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.